எந்த மருந்தாவது ஏதாவது மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இல்லை குறிப்பிட்ட மருந்துகள் வந்து பக்க விளைவை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? சித்தர்கள் அல்லது ஆயுர்வேத ரிஷிகள் சொல்லப்பட்ட நாளளவு பத்தியம் அனுபானம் இவற்றின் அடிப்படையில் எடுக்கின்ற பட்சத்தில் தேரையர் சொல்லுவார், பத்தியம் கெடாது அவிழ்தம்பார். பொதுக்குணத்தை வந்து அகத்தியர் சொல்லும்போது, போகாத தோஷவினை போகா பிணியகன்று வாகாதி எல்லாம் செழிக்கவே அடதந்தை பிள்ளைக்கு அணியாதலால் திடமாம் கணபதி பத்திரம் சொல்லுவாங்க. எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடியது வெற்றிலை மிளகு. கடுக்காய் தாயை விட சிறந்ததான். ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு, கடுக்காயும் தாயும் கருதுவில் உண்டாகும், கடுக்காய் தாய்க்கு அதிகம் தான். இன்னொன்று சித்தர்கள் வந்து சொல்லிய முறை என்னங்கிறது தெரியாமலே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம் அப்படின்னு சொல்லி 6 பருவங்களா வச்சிருப்பாங்க. கர்ப்பிணிகளுக்கென்றே தனியாக ஒவ்வொரு மாதமும் சாப்பிடுவதற்கான மருந்துகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாவன பஞ்சாங்குல தைலம் என்று ஒரு மருந்து இருக்கிறது. சித்தர்கள் அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சன்னியாசிகள் அல்ல, பெரிய சயின்டிஸ்ட் அவங்க. டாக்டர் இன்டர் சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய மருத்துவர்களை சந்தித்து பேட்டி கண்டு மக்களுக்கு தேவையான நிறைய மருத்துவ குறிப்புகளை வந்து தந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சித்த மருத்துவத்தினுடைய பக்க விளைவுகள். அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் நார்மலாகவே அலோபதி மெடிசினுக்கு போகாமல், அதாவது ஆங்கில மருத்துவம் நவீன மருத்துவத்துக்கு போகாமல் சித்த மருத்துவத்தை பார்த்து வருவதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில மருந்துகள் என்னுடைய கிட்னியை பாதிக்கிறது, என்னுடைய உடல் உறுப்புகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது, இதனால் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருது, பக்க விளைவுகள் வருது அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால தான் வந்து மக்கள் அதிகமாக சித்த மருத்துவத்தை இப்போ இந்த காலத்திலையும் தேடி வர்றாங்க. ஆனாலும் சித்த மருத்துவத்திலையும் சில மருந்துகள் வந்து பக்க விளைவு உருவாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள், ஒரு சில தகவல்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சித்த மருத்துவர் ஐயங்கண்ணு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா மரியா சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலபுரம் அப்படிங்கிற ஊரில் லட்சுமி நாராயணா அப்படிங்கிற சித்த மருத்துவமனை வச்சிருக்காங்க. சாருடைய சித்த மருத்துவ எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. சார்கிட்ட நம்ம வந்து இந்த வீடியோவில் சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்ளணும், பக்க விளைவுகள் வராமல் எப்படி தடுத்துக் கொள்வது, இப்படி முக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ சித்த மருத்துவத்தின் மேல் ஆர்வம் உள்ள எல்லா மக்களுக்கும் ரொம்ப மிக பிரயோஜனமாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இது ஒரு பொதுவான கேள்விதான். எந்த மருந்தாவது ஏதாவது மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இல்லை குறிப்பிட்ட மருந்துகள் வந்து பக்க விளைவை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? சார், இது வந்து பொதுவாக சித்த மருத்துவத்தின் மீது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துள்ள இந்த காலகட்டத்தில் எல்லோருடைய இதயத்திலும் உள்ள ஒரு பிக் கொஸ்டின். அதை உங்க மூலமா கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல பக்க விளைவுனா என்ன அப்படிங்கிறதையும் அதை பற்றிய ஒரு சில அடிப்படை தகவல்களை புரிதல் நமக்கு வந்துட்டுனா இதற்கான விடையை உங்களுக்கு எளிதாக என்னால் புரிய வைக்க முடியும். சரி சார். பக்க விளைவுனா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிடுறோம், அந்த நோய் சரியாகுது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மருந்து இன்னொரு விளைவை எதிர்பாராத ஒரு நோயை மிக மிக சரியான பதிலாக சொன்னீங்க, மிக அருமையான பதிலாக சொன்னீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காய்ச்சலுக்காக நீங்க ஒரு பாராஸ்டமால் எடுக்கிறீங்க. ஓகேவா? எடுத்த உடனே உங்களுடைய ஃபீவர் வந்து 101 இருந்தது 98.6க்கு வந்துட்டு. இது வந்து எஃபெக்ட். ஓகே, இது விளைவு. அதே நேரத்தில் அந்த பொருளினுடைய அந்த வேதிப்பொருள்னால உடலினுடைய ஏதேனும் ஒரு உறுப்பு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெப்பாட்டிக் செல்ஸ் இருக்கு, லிவர் செல்ஸ் இருக்குது, அவைகள் டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் ஆகிற விளைவு வந்து நம்ம இந்த விளைவு எதிர்பார்க்கலாம். ஆமா, அந்த விளைவை நம்ம என்ன சொல்றோம்னா பக்க விளைவுன்னு சொல்றோம். நம்ம எளிதாக புரிதலுக்காக இதை சொன்னேன். சரி. ஒரு மருந்து உடலில் சென்று ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற அதே காலகட்டத்தில் உடலில் அந்த நோயோடு தொடர்பில்லாத வேறு ஏதேனும் ஒரு விளைவை ஏற்படுத்தினா அதற்கு பேர் என்ன பேருன்னு சொல்றோம்? பக்க விளைவு, சைடு எஃபெக்ட்ஸ் சொல்றோம். சைடு எஃபெக்ட்ஸ் சொல்றோம். ஓகே, அட்வர்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அட்வர்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மருந்துமே பக்க விளைவை ஏற்படுத்துகிறதுக்கு எந்த அடிப்படையில் சொல்றோம்னா இந்த அடிப்படையில தான் சொல்றோம். பட் சித்த ஆயுர்வேத மருந்துகளை முறையாக சித்தர்கள் அல்லது ஆயுர்வேத ரிஷிகள் சொல்லப்பட்ட நாளளவு பத்தியம் அனுபானம் இவற்றின் அடிப்படையில் எடுக்கின்ற பட்சத்தில் அது பக்க விளைவை ஒருபொழுதும் ஏற்படுத்தாது. சரி. ஸோ நம்ம செய்யற தவறுகள் தான் இந்த பக்க விளைவுகளுக்கு காரணம், அடிப்படையான காரணம். சரி, அடிப்படையான காரணம். சரி. தவறான புரிதலும் ஒரு காரணம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க தூதுவளை சாப்பிடுங்கள் அல்லது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்க காலையில் மிளகு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், நல்லது. இது எந்த தேகிக்கு எந்த அளவு எந்த அனுமானத்தில் எந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை விட்டுறோம், அதை நாம விட்டுருதோம். இப்போ அடுத்ததாக ஒரு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோமே. கருஞ்சீரகம் வந்து ஒரு கார்ப்பு சுவையுடைய ஒரு பொருள். அந்த பொருளை வந்து எடுப்பதனால் ஒரு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு ட்ரக் தான், எடுக்கலாம். ஆனால் பித்த தேகிகளுக்கு நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அல்சர் வரத்தான் செய்யும்.
ஓ, புரியுதுங்களா? ஸோ பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கரிஞ்சீரகம் அதிகமாக சாப்பிட்டா அல்சர் வர வாய்ப்பு அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி. அதே போல மிளகு இயல்பாவே அது என்ன சுவை? காரம் தானே. காரமான ஒரு பொருளை நாம் வந்து சரியான நாளளவு பத்தியம் மீறி எடுத்தோமே ஆனால் அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா சித்தர்கள் வந்து 5 மிளகை எடுத்து சிறிதளவு நெய்யோடு அனுபானம் செய்து ஒரு கபதேகிக்கு அல்லது கப நோயாளிக்கு காலையில் ஒரு பொழுது எடுக்க சொல்றாங்க. இதற்கு பேர் மிளகு கற்பம் அப்படின்னு பேரு. சரி சார். இதை எடுக்கின்ற பட்சத்தில் எது வரப்போவதில்லை? பக்க வலிகள் எதுவும் வரப்போவதில்லை. அப்படியானால் அந்த உடல், அதாவது தேகம், தேகி, நோய், மருந்து, அளவு, அனுபானம், காலம், இது எல்லாமே சரியா எல்லாவற்றையும் ஒருமித்து யோசித்து எடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக சித்த மருந்துகளில் பக்க விளைவுகள் நிச்சயமாக இல்லை, உறுதியாக இல்லை. சரி சார். ஆனால் இதில் பிழை வருகின்ற பட்சத்தில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில மருந்துகளுக்கு நாங்க பத்தியம் சொல்லிவிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 3 நாள் 6 வேளை மட்டுமே இந்த மருந்தை உண்ண வேண்டும். அதே வேளை என்ன சொல்லுவோம்னா கோழிக்கறி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம மருத்துவர்கள், நானே என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மருத்துவமனையிலே நான் இந்த மாதிரியான நோயர்களை பார்த்திருக்கிறேன். சரி. ஒரு நோயாளி என்னிடம் வந்து பக்கவாதத்திற்கு என்று வந்தார். வந்தபோது அவரிடம் சில மருந்துகளை கொடுத்து, நீங்கள் தயவு செய்து கோழி மாமிசம் சாப்பிட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனா அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா, அவங்க வீட்டுல நாட்டுக்கோழி எண்ணெய் அடிச்சிருக்காங்க, கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஊட்டம் தரக்கூடியது என்று சாப்பிட்டு விட்டார். அப்படி சாப்பிடக்கூடாதா சார்? அப்படி சாப்பிட்டால் பத்தியத்தை தாண்டி விட்டால் என்ன நடக்கும் சார்? கண்டிப்பாக உடம்புல வந்து வேறு விதமான ஒரு ரியாக்ஷனை வந்து உண்டு பண்ணத்தான் செய்கிறது. இந்த பத்தியம்ங்கிறது உங்களுக்கு வந்து சித்தர்கள் எழுதி வைத்து நீங்க படித்து நிச்சயமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். தேரையர் சொல்லுவார், பத்தியம் கெடாது அவிழ்தம் பார் அப்படின்னு. என்ன சார் அர்த்தம்? பத்தியம் கெடாமல், அவிழ்தம் என்றால் மருந்து. பத்தியத்தை கெட்டு விடாமல் அளவுக்கு நீ அவிழ்தத்தை பார். மருந்தை வந்து எந்த அடிப்படையிலே பாருன்னா, இந்த அடிப்படையில பத்தியத்தாலே பலனுண்டா மருந்து. சரி. பத்தியம் இருந்தா தான் மருந்துக்கு பலன். அப்போ பத்தியத்தில் நீங்கள் பிழை செய்துவிட்டு மருத்துவத்தின் மீது பிழையை போடுவது தவறு. சரி, ஓகே. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஒரு நோயாளி, நோயினுடைய நிலை, காலம், மருந்து, அனுபானம் எல்லாவற்றையும் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். சரி சரி. இப்போ ஒரு சித்த மருத்துவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக நோயாளிக்கு சொல்லி அனுப்பினாலும் கூட அதை வந்து நம்ம பாமர மக்கள் அதை எல்லாத்தையும் சரியாக கவனித்து சரியாக அதை பத்தியத்தையோ இல்லை இந்த அளவுகளையோ சரியாக பயன்படுத்தாமல் போனால் பக்க விளைவுகள் வரும் இல்லையா டாக்டர்? சிறிய பக்க விளைவுகள் வரலாம். ஆனால் லைஃப் த்ரெட்டனிங் ஆன பிரச்சனைகள் எதுவும் இன்றளவு நான் சந்தித்ததில்லை. இந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி நான் இன்றளவும் சந்தித்ததில்லை. ஒரு 15 ஆண்டு காலமாக நான் என்னுடைய மருத்துவமனை வைத்து நான் இந்த மருத்துவம் செய்து வருகிறேன். இன்றளவும் அந்த மாதிரியான ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனை நானும் பார்த்தது இல்லை. சில பேர் வந்து இந்த தோல் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது சித்த மருந்துகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சித்த மருந்துகள் தோல் நோய்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமாக இல்லை. தோல் நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் தான் நல்ல மருந்துகளே இருக்குது. சரி. அதாவது நீங்க கேட்டது எப்படி என்னுடைய புரிதல் மக்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சில மருந்துகள், இப்போ பத்தியும் நீங்க சொன்னீங்க, இப்ப கேட்டீங்களா, அந்த நோயாளிகள் தவறான ஒரு அந்த பேஷண்ட்டுக்கு நடந்ததையும் சொல்லி விடுகிறேன். என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து கோழிக்கறி சாப்பிட்டுட்டார். சரி சார். சாப்பிட்டவுடன் என்ன ஆச்சுன்னா, உடம்புல வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்து தோல்ல வந்து கரப்பான் வந்த ஒரு நிலை, அதாவது எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்துட்டு. சரி. இந்த நிலையில் என்னிடம் வந்தார். ஓகே. அப்ப அந்த நிலையில் உடனடியாக அதற்கான முறிவுகள் உண்டு. ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டு அதுக்கான முறிவு மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சரி. மிக எளிதான, எல்லோருக்கும் தெரிந்த, எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடியது வெற்றிலை, மிளகு. இதான் வெற்றிலை. நம்ம ஊர்களில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் பகையாளி வீட்டிலும் உண்ணலாம். சரி. 10 மிளகு இருந்தால் பகையாளி வீட்டிலும் உண்ணலாம். ஏன்னா விஷத்தை முறிக்கக்கூடியது. அது எல்லா விஷயத்தையும் முறிக்கும். யுனிவர்சல் ஆன்டிடோட்னு சொல்லுவாங்க. சரி சார். யுனிவர்சல் ஆன்டிடோட்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 4 அல்லது 5 வெற்றிலை, அதோட ஒரு 10 மிளகு எடுத்து உடனடியாக கஷாயம் போட்டு குடித்தோமையானால் எந்த விஷமும் முறியும். எந்த மருந்துகள் சாப்பிட்ட விஷமும். இது சித்த மருத்துவத்துக்கு மட்டுமல்ல, நீங்க அலோபதி மருந்தை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை சாப்பிட சொல்லுங்க, சரியா வருதுங்க. அப்படியா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே. இது வெற்றிலை, மிளகு. இதுல வந்து உஷ்ணம் அதிகமான பண்புடையதாக இருந்தால் அருகம்புல் சேர்த்துக்கோங்க. இந்த இரண்டோடு சேர்த்து அருகம்புல் சேர்த்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் தனியாக அருகம்புல்லை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த அருகம்புல்லுடைய
பொதுக்குணத்தை வந்து அகத்தியர் சொல்லும்போது போகாத தோஷவினை போகா பிணியகன்று வாகாதி எல்லாம் செழிக்கவே அடர்தந்தை பிள்ளைக்கு அணியாதலால் திடமாம் கணபதி பத்திரம் சொல்லுவாங்க. எங்களுக்கு விளக்கமும் வேணும் சார் அதுக்கு. அதாவது போகாத தோஷவினை எல்லாம் போகுமா, சரி, எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் போகக்கூடிய பண்பு அருகம்புல்லுக்கு இருக்கிறதாக வந்து அகத்தியர் சொல்றாரு. அப்போ எந்த ஒரு அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்போது அதுல உடம்புல வந்து உஷ்ணத்தினுடைய பண்பு ரொம்ப அதிகமா இருக்குது, அதாவது ரொம்ப காந்தல் எரிச்சல் இந்த மாதிரியான பண்பு அதிகமா இருக்கும்போது அருகம்புல்லை நாம் பயன்படுத்தலாம். அவ்வாறு இல்லை என்றால் நம்ம வெத்தலை மிளகு தான் ரொம்ப ஈஸியஸ்ட். நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லையும் இருக்கும். பக்கத்துல ஏதாவது ஒரு ஷாப்ல போய் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, வெற்றிலை மிளகு மிக எளிதான ஆன்டிடோட். ஓகே சார். எடுத்து இடித்து கஷாயம் விட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளரை வத்த வச்சு காலையில மதியம் இரவு 3 வேளையுமே நம்ம குடிக்கலாம். அந்த ரியாக்ஷன் நார்மல் ஆகிற வரைக்கும் பிறகு விட்டுறணும். பக்க விளைவுகளை பற்றி சொல்லும்போது இன்னொரு தகவலை நான் அடிப்படையில் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் அது ஏதேனும் ஒரு விளைவை உடம்பில் ஏற்படுத்துவது போல் ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். தொடர்ந்து என்றால் எவ்வளவு காலம் சார்? ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரே பொருளை தொடர்ச்சியாக பயன்படுத்தினார். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரே நாள்ல 3 வேளையும் காரம் சாப்பிடுறீங்க, என்ன நடக்கும்? வயிறு புண்ணாயிடுது இல்லையா? மறுநாள் வயிறு புண்ணாகுதா இல்லையா? அப்போ ஒரு காரமான பொருளை சாப்பிடும்போது அதற்கு மாற்றாக ஒரு இனிப்பான பொருளை நம்ம என்ன செய்யறோம்? சேர்த்து தான் சாப்பிடுறோம். இதே போலதான் நம்ம மருந்துகள்லையும் ஒரே மருந்தை ஒரே விதமான மருந்தை மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்தீர்கள் என்றால் எந்த ஒரு சித்தாவா இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவத்திலும் கண்டிப்பாக பக்க விளைவு வரத்தான் செய்யும். சரி, இப்போ மற்ற மருந்துகள் எடுக்கலனாலும் நிறைய மக்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த கருஞ்சீரகம், அப்புறம் வந்து கடுக்காய் பொடியை இரவுல பயன்படுத்துறது, திரிபலா சூரணத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான சில முக்கியமான மருந்துகளை வந்து அமுக்கரா இதெல்லாம் சில பேரும் தொடர்ந்து கூட பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதற்கான கால அளவு என்ன, சரியான கால அளவு என்ன சார் இருக்கிறது? மிக அருமையான நல்ல கேள்வி. இதுல நம்ம முதல்ல வந்து இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. அதனை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல வந்து இந்த திரிபலாவை சொல்லிடுவோம். திரிபலாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நித்தமும் உண்ணத்தக்க ஒரு காயகற்ப பொருள். சாப்பிடலாம். ஆமா, நித்தமும் சாப்பிடத்தக்க ஒரு காயகற்ப பொருள். சரி, அதாவது நித்திய ரசாயனம் என்று சொல்லுவார்கள். நித்திய ரசாயனம் என்று சொல்லுவார்கள். ஓகே, இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து உடலுக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய, அதனால அது வந்து பலத்தை கொடுக்கறதுனால அதுக்கு பேர் பலா, திரிபலா. 3 பொருட்கள் சேர்ந்து இருக்கு திரிபலா. ஓகேவா? இப்போ இந்த 3 இது சேர்ந்த இந்த திரிபலை வந்து நித்தியம் எடுக்கலாம். அளவு அதில் ரொம்ப முக்கியம். 1 to 2 கிராம் இரவில் ஒரு வேளை மட்டும். இது எடுப்பதன் மூலமாக நிச்சயமா பக்க விளைவு நிச்சயமாக வராது. சரி, அடுத்ததாக நீங்கள் கேட்டீர்கள், கடுக்காயை பற்றி கேட்டீங்க. சரியா? கடுக்காயை பற்றி நான் நிச்சயமா சொல்லணும் விருப்பப்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடுக்காயை பற்றி சித்தர்கள் வந்து அதனை ஒரு காயகற்ப மருந்துன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ரெஜுவினேட்டிங் மெடிசின், ஒரு ரெஜுவினேட்டர், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய அதற்கு வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். கடுக்காயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கடுக்காயும் தாயும் கருதிடில் ஒன்றாகும் சொல்லுவாங்க. கடுக்காயும் தாயும் கருதிடில் ஒன்றாகும். கடுக்காய் வந்து அம்மாவுக்கு நிகரானதான். கடுக்காயும் தாயும் கருதிடில் ஒன்றாகும். கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காய் தாயை விட சிறந்ததான். ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு, கடுக்காயும் தாயும் கருதிடில் ஒன்றாகும். கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காய் நோய் ஓட்டி உடல் தேற்றும். உடம்புல இருக்க நோயை நீக்கி உடலை வந்து தேற்றுறது கடுக்காய். ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன செய்வாங்கன்னா, நமக்கு அமுது ஊட்டி தான் உடலை தேற்றுவாங்களாம். உடலை தேற்றுறது தான் முயற்சி பண்ணுவாங்க, நோய் ஓட்டுறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கடுக்காய் என்ன செய்யும்னா அதையும் தாண்டி ஒரு வேலை செய்யும். சரி சார். ஆனால் இத்தகைய கடுக்காயை சாப்பிடுவதற்கு சித்தர்கள் வழிமுறை வச்சிருக்கிறாங்க. அதாவது போகர் தன்னுடைய கற்ப முன்னூறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. சரி சார். அதுல சொல்லுவார், 6 பருவம் நமக்கு 6 நம்முடைய தமிழர்கள் வந்து இந்த ஒரு ஆண்டை வந்து 6 பொழுது 6 இதா பிரிச்சிருக்காங்க. அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி நம்ம சொல்லக்கூடிய இவைகளை வந்து இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம் அப்படின்னு சொல்லி 6 பருவங்களா பிரிச்சிருப்பாங்க. சரி, இந்த 6 பருவங்கள்லையும் கடுக்காயை சாப்பிடலாம். ஆனால் அதற்குரிய அனுபானத்தில் சாப்பிட வேண்டும். மார்கழி மாசத்துக்கு சுக்கில் வந்து சாப்பிடலாம், சுக்கு கஷாயத்துல சாப்பிடலாம். இவ்வாறு கஷாயத்தில் கடுக்காயை சாப்பிட. ஓ சரி. இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேன்ல சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு பருவத்திற்கு சர்க்கரையில சாப்பிட சொல்லுவாங்க.
இவ்வாறு எல்லா காலகட்டத்திலும் அதற்குரிய அனுபானத்தில் எடுக்கலாம். அவ்வாறே எடுப்பதற்கு சித்தர்கள் யாரும் சொல்லவில்லை. அவ்வாறே என்றால் அப்படியே நீங்க வாட்டு கடுக்காய் வேலை எழுதி போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகிறதுக்கு சித்தர்கள் யாரும் சொல்லல. அனுமானம்ங்கிற வார்த்தை என்ன சார்? அனுமானம்ங்கிறது வந்து ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு டார்கெட் செல்ஸ், ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அந்த மருந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளுக்கு பேர் தான் வந்து அனுபானம். அதற்காக பயன்படக்கூடிய மருந்தை தான் நம்ம அனுபானம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கடுக்காய் பவுடர் சாப்பிடணும் அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்க, ஒரு அனுமானம் இருக்கு. அது ஒவ்வொரு காலத்துக்கும் வேறுபடுது. ஆமா, இது வந்து நான் சொல்லல, சித்தர்கள் மிக தெளிவாக இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்களா? நிச்சயமாக சரி, நிச்சயமாக. அதாவது சித்தர்களுடைய தாட்ஸ் வந்து வேற லெவல், அது அவங்களுடைய லெவல் வந்து வேற மாதிரியானது. அதாவது நம்மளுடைய வாழ்வு வந்து எவ்வளவு சிறப்பாக வாழணும். நீங்க கடுக்காயை பற்றி சொன்னீங்க, கடுக்காயை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க. கடுக்காயில எல்லாருக்கும் வந்து கடுக்காய் சாப்பிட்டா ஆண்மை குறை வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து எல்லாரும் கடுக்காய் சாப்பிட்டா, கரிஞ்சீரகம் சாப்பிட்டா ஆண்மை குறை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் வந்து கடுக்காயை சொல்லிய முறையில சாப்பிட்டா அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்னு, சித்தர்கள் வந்து சொல்லிய முறை என்னங்கிறது தெரியாமலே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். திருவள்ளுவர் கற்பமுன்னூர்னு ஒரு புத்தகம் இருக்கு. திருவள்ளுவர் கற்பமுன்னூர்னு சொல்றாரு. அதுல ஒரு பாடல் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, காலமே இஞ்சி உண்ண காட்டினார் சூத்திரத்தில், காலமே இஞ்சி உண்ண காட்டினார் சூத்திரத்தில், மாலையதிலே கடுக்காய் மத்தியானம் சுக்கருந்த, சூலமே தேகமடா சுக்கிலத்தை கட்டிவிடும். சூலமே தேகமடா சுக்கிலத்தை கட்டிவிடும். நீ காலையில இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா சுக்கிலத்தை கட்டும்ன்றார். சுக்கிலத்தை பெருக்கக்கூடியது அது. அது எப்படி நீங்க வந்து ஆண்மையை குறைக்கும் சொல்றீங்க? சோ தவறு செய்தால், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடாமல் விட்டு விட்டால், அவ்வாறு சாப்பிடாமல் விட்டு விட்டாலாம், முதலே சொன்ன விஷயத்தை தான் சார் திரும்பவும் சொல்றேன். சரி, எந்த ஒரு சுவையையும் தொடர்ச்சியாக எடுத்தீர்கள் என்றால், ஒரே விதமான சுவை, நீங்க கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கிறீங்க, உடம்புல கபம் அதிகமாகுது, சுகர் வருது, சுகர் ஏறுது இல்லைன்னா சரியா. ஆனா கார்போஹைட்ரேட் கூட மற்ற பொருளை சேர்த்து சாப்பிடுறீங்க, அப்ப ஏறல. ஏன்? எந்த ஒரு பொருளையும் அதிகமான அளவுல எடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா எதை உண்டு பண்ணதான் செய்யும், ஏதாவது ஒரு பக்க விளைவு உண்டு பண்ணதான் செய்யும். நீங்க ஒரு ரன்னிங்கே அதிகமா ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, முட்டு தேய்தா இல்லையா? கண்டிப்பா. ஆனா நீங்க நடக்காமலே இருந்து பாருங்க, அப்பவும் முட்டுல வலி வருதா இல்லையா? பேலன்ஸ் பண்ணணும். இந்த பேலன்சிங் வந்து சித்தர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை இப்படித்தான் எடுக்க வேண்டும். இப்போ அமுக்குராவை எல்லாரும் சொல்றாங்க, அமுக்குராவை அவங்க ஒரு மண்டலம் எடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேக் விடுங்க. எவ்வளவு நாள் பிரேக் விடணும்? ஒரு 3 மாசம் பிரேக் விடுங்க. ஓகே, ஒரு 3 மாசம் பிரேக் விடுங்க, அதன் பிறகு எடுங்க, தவறு இல்லையே. சரி. இப்ப எந்த மருந்தா இருந்தாலும் தொடர்ந்து எடுக்காம ஒரு 3 மாசம் பிரேக் விட்டா போதுமா? அதற்கு தான் சொன்னேன், அந்த நோயாளியினுடைய உடல்நிலை, காலநிலை, அடுத்து அதெல்லாம் அனுசரித்து மருத்துவரிடம் ஆலோசனையோடு நீங்க செய்யுங்க, தப்பே கிடையாது. சரி சார். இது வந்து நம்ம சொல்றது ஒரு காமன் பினாமினான் தான். ஒரு மருந்தை எடுத்தோம், ஒரு 3 months பிரேக் விடுறோம், அதன் பிறகு எடுக்கிறோம்னா நோ ப்ராப்ளம், அதிகமா பிரச்சனைகள் வருவதில்லை. சரி, இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு டாக்டரை சந்திக்கணும். அதாவது டாக்டரோட ஆலோசனை பேரு, இதை எப்படி எடுக்கலாமா, இது என்னுடைய உடலுக்கு இது சரிதானா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. சரி டாக்டர், இப்போ எங்களுக்கு நீங்க பக்க விளைவுகள் பத்தி சொன்னது கொஞ்சம் நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி வந்து, இப்ப மக்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது, இல்ல இந்த குறிப்பிட்ட சித்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்ல நீங்க அதை சரியா கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த மூலிகைகள் இல்ல இந்த மருந்துகள் அதிகமான பக்க விளைவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மூலிகைகள், மருந்துகள் இருக்குதா? அதாவது இந்த மூலிகைகள், மருந்து பொருட்கள், இது எல்லாவற்றிலையுமே நான் முதல்ல சொன்னது போல எல்லா பொருட்களிலுமே விளைவுகளும் உண்டு, பக்க விளைவுகளும் உண்டு. சரி. ஆனால் அது வந்து நாம பயன்படுத்தக்கூடிய அளவை பொறுத்து தான். அந்த அளவு சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வருவது இல்லை. பெரும்பாலும் பெருமருந்துகள் என்று சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நோயை குணமாக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு எடுக்க வேண்டும் என்று சித்தர்களால் வரையறுக்கப்பட்ட மருந்துகளை நாம அதை நாளளவு கடந்து சாப்பிட்டோம்னா பக்க விளைவுகள் வரத்தான் செய்யும். பெருமருந்துகள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால் வந்து திருநீலகண்டவாலை, காலானந்த கௌரி, நவக்கிரக பதங்கம், இந்த மாதிரியான பெருமருந்துகள் இவைகளை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடுவதற்கு சித்தர்கள் சொல்லவில்லை. சரி சார், ஓகே. அந்த மாதிரி மருந்துகளை எடுத்தல் கூடாது. சரி சார். இப்போ வந்து மக்கள் வந்து இந்த சித்த மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் பயமாவே தான் இருக்குது.
உணவு விஷயத்திலும் சரி எதை சாப்பிட்டாலுமே குழந்தையை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த வகையில கர்ப்பிணி பெண்கள் வந்து கவனமா இருக்க வேண்டிய மூலிகைகள், சித்த மருந்துகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அதாவது கர்ப்பிணிகளுக்கென்றே தனியாக ஒவ்வொரு மாதமும் சாப்பிடுவதற்கான மருந்துகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுல இருக்கு சார்? இது 1வது மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட கர்ப்பிணி ரோக சிகிச்சை என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதே போல வந்து 11 சித்தர்களுடைய ஆத்ம ரட்சாமிர்தம் என்னும் வைத்தியசார சங்கிரகம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிறது. அதே போல யூகியோட வைத்திய சிந்தாமணியில இருக்கிறது. அதே போல நிறைய நூல்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் என்ன சாப்பிடணும்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இருக்காங்க மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. சரி சார். ஒவ்வொரு மாதம் இதனை சாப்பிட வேண்டும், இவ்வாறு சாப்பிட்டால் வந்து குழந்தை, அதுல ரொம்ப மிக தெளிவாக தேரையர் சொல்லுவார், பாவன பஞ்சாங்குல தைலம் என்று ஒரு மருந்து இருக்கிறது. பாவன பஞ்சாங்குல தைலம் என்று ஒரு மருந்து இருக்கிறது. இதனை கன்சீவ் ஆன 3வது மாசத்திலிருந்து 9வது மாதம் வரை தொடர்ச்சியாக, அதாவது மாதம் முடிகிற வரை தொடர்ச்சியாக சாப்பிடலாம் என்றும், அவ்வாறு சாப்பிட குழந்தை அழகோடும் ஆயுளோடும் பிறக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதனை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. இதனை முறையாக எடுக்கின்ற பட்சத்தில் கர்ப்பம் தரித்த காலத்தில் அதிகமான இனிப்பு சுவை, அதிகமான காரம் இவற்றை தவிர்த்தே ஆக வேண்டும். அதிக உஷ்ண வீரியம் உள்ள பொருட்களையோ செயல்களையோ செய்வது கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதிகமா இஞ்சி சாப்பிடுறது, அதிகமான அளவு வந்து இந்த சிக்கன் அதிகமாக சாப்பிடுவது, இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஓகே. கர்ப்பப்பை வந்து சீராக சுருங்கி விரிந்தால்தான் கரு வந்து நன்றாக வளரும். இந்த பொருட்கள் எல்லாம் மிக அதிகமாக வேகமாக சுருக்க செய்யக்கூடியவை. அப்போ அந்த பொருட்களை நாம் வந்து தவிர்த்தே ஆக வேண்டும். சரி சார். தவிர்ப்பது நல்லது. சித்த மருத்துவ நூல்களில் பெருமருந்துகள் எவற்றையும் தருவதில்லை, மூலிகை மருந்துகளை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். பெருமருந்துகள் எதுவும் கர்ப்பிணிகளுக்கு தருவதில்லை. தருவதற்கு சித்தர்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஓ சரி சார். ஓகே. சித்த மருத்துவங்கிறது சார் ரொம்ப வெரி பிளான்டா சித்தர்கள் சொன்னது. சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நாம எவ்வளவு நல்லா வாழணும், எவ்வளவு நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோட, நம்ம நூல்களில் சொல்லுவாங்க, நீங்க திருக்குறளை படிச்சு பாருங்களேன், அதுல முதல்ல என்ன பால் வருது? அறத்துப்பால். அதுக்கு அடுத்து என்ன வருது? பொருட்பால் வருது. அடுத்து என்ன வருது? காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். அப்படித்தானே? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ஐயும் நம்ம நல்லா அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் திருக்குறளே சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஆயுள் வேணும். நல்ல ஆயுள் வேணும்னா நாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் சித்தர்களை இந்த இதை சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சன்னியாசிகள் அல்ல, பெரிய சயின்டிஸ்ட் அவங்க. ஓகே. நாம எப்படி இருந்தா நல்லா வாழலாம். சித்தர்களை நீங்க வந்து சன்னியாசிகளாகவும் இவர்களாக மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுடைய நூல்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட மிகச்சிறந்த சோசியலிஸ்ட் யாரும் கிடையாது, அவங்களோட மிகச்சிறந்த சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது, அவர்களோட மிக அதிகமாக மக்களை நேசித்தவர்கள் யாரும் கிடையாது. நவீன மருத்துவம் வந்து எல்லா நோய்களையும் இப்ப இந்த காலத்தை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் இணையாக மூலிகைகள், மருந்துகள், இயற்கை மருத்துவத்திலேயே எல்லாத்தையும் அவங்க வந்து மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள் சார். அதாவது ஒரு குழந்தை கருத்தரித்த நாள்ல இருந்து கடைசி காலம் வரை, ஜனனம் முதல் மரணம் வரைன்னு சொல்றாங்களே, எல்லா காலகட்டத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயமா சார்? தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஹோலிஸ்டிக் மெடிசன். இது வந்து நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு அறம், வாழ்வியலோடு சேர்ந்த அறம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சித்த மருத்துவம்ங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி a மெடிசின். மருந்து மட்டும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது மூலிகை அப்படிலாம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் அறம். தேரையர் அழகா பிணியணுகா விதின்னு ஒன்று சொல்லுவார். எப்படிலாம் இருக்கணும்டா, எதெல்லாம் சாப்பிடணும்டா, எப்படிதான் இருக்கணும்டா, எல்லாத்தையும் மிக பிளானிங்கா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு இதெல்லாம் அதிகமா தெரிவதில்லை. தெரிந்தாலும் அதன் மீது ஒரு மெத்தன போக்கு தான், அறியாமை தான். சரி சார். இந்த அறியாமை தான் அவர்களுக்கு பெரிய நோய்களுக்கான ஆதார புள்ளியாகவும் இருக்கிறது. டாக்டர், கடைசியா எனக்கு ஒரு கேள்வி. இந்த சித்த மருந்துகள், மூலிகைகள் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஆங்கில மருத்துவம், நவீன மருத்துவத்தினுடைய மருந்துகள், இல்லை ஹோமியோபதி மருத்துவம், இந்த மாதிரி வேறு மருத்துவ முறைகள் எதையாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சித்த மருத்துவத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இல்லை பக்க விளைவுகள் வர வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது எல்லா மருந்துகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வதற்கில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன்ல இருக்கும்போது, ஒரு தீவிர நோய் நிலையில இருக்கும்போது நாம் இந்த மருந்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு இல்லை. சரி. ஆனால் இப்போ மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் சொல்லக்கூடிய, இப்போ ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான நோய்களில் நாம் மூலிகை மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நான் என்னுடைய நோயாளிகள் வருகின்றவர்களுக்கு ஆரம்ப நிலையில் அவர்களுக்கு என்னென்றால்
முதல்ல அவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பயம் இருக்கும். சித்த மருத்துவத்தில் இதெல்லாம் சரியாயிருமா, எனக்கு அப்படி இருக்கே சார், அப்படி இருக்கு டாக்டர், இப்படி இருக்கு டாக்டர்மா. சரி, நீங்கள் அலோபதியும் சேர்த்தே எடுங்க. பட் நாளாவட்டத்தில் அவர்கள் வந்து அதனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைச்சிக்கிறாங்க. அதனால சேர்த்து எடுப்பதில் தவறில்லை. நான் இப்பொழுது சொன்னோம்ல, அந்த நித்திய ரசாயனம் சொல்லக்கூடிய தெரிஃபலா, இந்த மாதிரியான மருந்துகளை நாம் சேர்த்து எடுப்பதில் தவறில்லை. உங்களுக்கு பயம் இருக்குமே என்றால் அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் ஒரு 1 hour பிரேக் விட்டுருங்க, போதும். நிச்சயமாக வேறு எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனையும் உண்டு பண்ணுவது இல்லை. தாலிசாதி சூரணம் போன்ற மருந்துகள் எடுக்கிறவங்க தாராளமா எடுத்து நாள் கணக்கு போகும்பொழுது மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு இந்த சூரணத்தையே கூட பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம். நிச்சயமா சரி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிராங்கியல் ஆஸ்மா பேஷண்ட் எடுத்துக்கோமே, அவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க இந்த டெரிஃபிலின் டேப்லெட்டோ, ஆஸ்திலின் டேப்லெட்டோ, இல்லைன்னா வந்து டியோஃபிலின் டேப்லெட்டோ, இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் சேர்த்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக இதோட சேர்த்து எடுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கே ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டு இதுக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமாக எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுத்துவது இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் பக்க விளைவுகள் சம்பந்தமாக சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நிறைய தகவல்கள் எங்களுக்கு தந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்தா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இந்த வீடியோவில் பேசின விஷயம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனர் மாதிரியான வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவை மற்ற மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.